ஹாய் லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இந்த இன்ட்ரோ நான் வச்சுருக்க லோகோ, அப்புறம் நான் எப்படி இந்த மாதிரி வீடியோலாம் டவுன்லோட் பண்ணுறேன், இந்த விஷயத்தில் எந்த யூடியூபர்ஸும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு லோகோ. ஒரு கேமிங் யூடியூப் சேனலுக்கு முக்கியமானதே ஒரு லோகோ தான். அந்த லோகோவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் ஏபிகேபியூர்ன்ற ஒரு ஆப்பை க்ரோமில் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பை நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோர் க்ரோமுக்கு போயிட்டு அதில் சர்ச் பாரில் ஏபிகேபியூர் அப்படின்ட்டு டைப் அடித்து ஏபிகேபியூர்னு முதல்ல டைப் அடிச்சுக்கோங்க. டைப் அடித்த உடனே க்ரீன் கலரில் முக்கோணமாக லோகோ போட்டு இதான் முதல்ல வரும் இந்த லிங்க்கு சேஃபாக அப்படின்னு கேட்டால் சேஃப் தான். இதை பண்ணி டவுன்லோட் ஏபிகேபியூர் ஆப்புன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடித்த உடனே அந்த ஆப் இப்படி தான் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இந்த ப்ளே ஸ்டோரில் ஏற்றுற மாதிரி இதில் ஏற்றுற மாதிரி ஆப்ஷன்லாம் காமிக்கும். நீங்கள் இதில் என்ன ஆப்பு முதல்ல ஏற்றணுன்னா இன்ட்ரோ மேக்கர்னு டைப் அடித்தா உங்களுக்கு ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ட்ரோ மேக்கர்னு டைப் அடிக்கிறேன். இன்ட்ரோ மேக்கர்னு டைப் அடித்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே ஆப் பார்க்க இந்த கேமரா லோகோ மாதிரியே இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. என்னோடய இன்ட்ரோவே நான் இதில் தான் தயாரித்தேன். ஆரம்பித்த உடனே ஆப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் காட்டின ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, இந்த கன் இன்ட்ரோவே நான் இதை தான் தயாரித்தேன். இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ண உடனே இப்படி கொஞ்சம் லோட் ஆகின்னு அந்த இன்ட்ரோவோட எஃபெக்டை காமிக்கும். இது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி. நான் யூஸ் பண்ண கன் இன்ட்ரோ தான். இதில் ஃபஸ்ட்டு அவங்களோட லோகோ தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை க்ரியேட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு தடவை தனியாக லோட் ஆகும். அது லோட் ஆகி முடித்தோடனே டேரெக்டாக க்ரியேட் ஆப்ஷனுக்குள்ளே போய்டும். அங்கே எடிட் லோகோன்னு இருக்கிறத தொட்டு கேலரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே மை லோகோஸ்தும் நீங்கள் சேவ் பண்ணணும். லோகோ நான் உங்களுக்கு எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன். அந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஷேப்பு ரவுண்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் ரவுண்டு தான் அதிகமாக இருக்கும். ரவுண்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டு சில வீடியோவில் இருக்கும், சில வீடியோவில் இருக்காது. இருக்கிற வீடியோவுக்கு டெக்ஸ்ட்டில் உங்களோட நேமெல்லாம் உங்கள் யூடியூப் நேமை கொஞ்சம் கேபிட்டலில் டைப் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஸ்மாலில் பார்க்க கொஞ்சம் கேவலமாக இருக்கும். நீங்கள் கேபிட்டலில் அடிச்சிங்கன்னா ஒரு ராயல் ஃபீல் கிடைக்கும். அதனால் கேபிட்டலில் அடிச்சுக்கோங்க. நானும் கேபிட்டலில் இப்போ என்னோடய யூடியூப் சேனலான மிஸ்டர் கேமிங் எல்ஐகேடின்றதை டைப் அடித்து டிக்கு கொடுத்துட்டேன். கலர்ஸில் உங்களுக்கு தேவையான கலர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு முடிஞ்ச வரை அந்த ஃபாண்ட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கலர்ஸ் நான் ரெட்டு சூஸ் பண்ணி வந்திருக்கேன். இதோ கன் இன்ட்ரோ லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு இப்போ அந்த இன்ட்ரோ ப்ரிவ்யூ காமிக்குது. இந்த இன்ட்ரோ தான் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க. இதை பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் மேக்கிங்னு தொட்டிங்கன்னா அது ஒரு தனியாக லோட் ஆகும். இந்த லோட் ஆகி ஒரு 100% வந்தோடனே அதுவே தானாக உங்கள் ப்ரிவ்யூவை காட்டும். இதாக லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். லோட் ஆகி முடித்த உடனே உங்களோட இன்ட்ரோ ப்ரிவ்யூக்கு தயாராகிடும். அது உங்களோட ஆல்பத்திலே சேவ் ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து நான் இப்போ காமிச்ச லோகோ, இந்த லோகோவெலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லலான்னு உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். இப்போ லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கும் நான் ஒரு ஆப்பு சொல்கிறேன். இந்த ஆப்பு சேஃப்டியாக ப்ரோனா கண்டிப்பாக சேஃப்டி தான். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் 1 மந்த் இதை யூஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு இதை ப்ரீவியூக்கு கொடுக்குறேன். அந்த ஆப்பு பேர் என்னென்னா FF லோகோ மேக்கர். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா அதே ஏபிகேபியூரில் போயிட்டு சர்ச் பாரில் FF லோகோ மேக்கர்னு டைப் அடிச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி டைப் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லோகோ தான் அதிகபட்சமாக வரும். இங்கே இந்த லோகோன்ற டைப் அடித்து ஃபஸ்ட் இடத்துலேயே வந்துருக்குல்ல, அதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதை தொட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் அதோடய ப்ரிவ்யூ இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தா இப்படி தான் இருக்கும். அங்கே கடைசியாக இருக்க ஆப்பு லோகோ மேக்கர்ன்ட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் லோகோன்ட்டு நார்மலாக ஆரம்பித்து உள்ளே போவோம். இதில் என்னோடய லோகோன்னு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட லோகோ இதிலே இருக்குது. இதை யாராவது யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஏகப்பட்ட பேர் கூட இந்த ஆப் வச்சுருக்கலாம். இதில் பாய்ஸ்க்கும் இருக்குது, கேர்ள்ஸுக்கும் இருக்கும். பாய்ஸ் கேமர்ஸ்க்கு பாய்ஸ் மாதிரியே, கேர்ள்ஸ் கேமருக்கு கேர்ள்ஸ் மாதிரியே இருக்கும். இதுலேயே உங்களுக்கு பேர் வச்சு வேணும்னா கீழே பேர் வைக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் எடிட் பண்ணி நேம் கூட உள்ளே வச்சுக்கலாம். என்னோடய லோகோ இப்போ நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு காமிக்கிறேன். என்னோடய லோகோ 4வதாக இருக்குது. அந்த லோகோவை கிளிக் பண்ணி இங்கே
அப்புறம் அந்த லோகோஸ்ன்றது அது சும்மா அதை விட்டுருங்க. ஷேப்ஸ்ன்றதுல எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பே ஓகே. அடுத்து இந்த பேக்ரவுண்டு பிடிக்கலைன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் அந்த இமேஜஸை தொட்டு மாற்றிக்கலாம். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுன்றதை தொட்டு உங்களுக்கு பேர் ஏதாவது எழுதணுன்னா நீங்கள் கீழே அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் எனக்கு பேர் எழுத தேவையில்லை, ஸோ நான் அப்படியே விட்டேன். கடைசியாக அங்கே இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எனக்கு பேர்லாம் வச்சாச்சு, இல்லை பேரே வைக்கலனாலும் கடைசியாக அந்த எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் சேவ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கொடுத்து ஜேபிஜி ஆர்பிஎன்ஜி ரெண்டுத்தில் எது வேணால் தொட்டுக்கலாம். நான் ஜேபிஜி தொட்டுக்கிறேன். இப்போ அதை முடித்தோடனே அவ்வளோதான், என்னோடய லோகோ க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளாக ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஆமாம், இவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து இன்ட்ரோவும் மேக் பண்ணிட்டோம், லோகோவும் மேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்த்த வீடியோவெலாம் எப்படி சேவ் பண்ணி அதை நம்ம வீடியோவுக்கு இந்த மியூசிக் மாதிரி ஆட் பண்ணுறது ப்ரோன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க. அவங்களுக்காக தான் இன்னும் 3ஆவதாக இருக்கிற அந்த வீடியோ டவுன்லோடர் ஆப்பை நான் சொல்கிறேன். அந்த டவுன்லோடர் பேர் ஆப் வந்து ஸ்னாப்டியூப். அதை நீங்கள் நார்மலாக இப்போ நான் சொன்ன 3 ஆப்பையும் நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏபிகே பிரில் மட்டும்தான் முடியும். இப்போ அந்த வீடியோ டவுன்லோடர் ஆப்பை பற்றி சொல்கிறேன் வாங்க. நீங்கள் திருப்பியும் ஏபிகே பியூருக்கு வந்து அது சர்ச் பாரில் ஸ்னாப்டியூப்னு டைப் அடிங்க. இப்போ நான் கரெக்டாக எப்படி அடிக்கிறனோ அதே ஸ்பெல்லிங்கோடு அடிங்க, இல்லைன்னா வேறு எதை மாற்றி வந்துடும். ஸ்னாப்டியூப்னு அடித்தோன்னா இங்கே கீழே அஃபிஷியல்னு கீழே நேம் போட்டு இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அங்கே கீழே இருக்கிறது வந்து அதோட டூப்ளிகேட்டு, அதெல்லாம் ஒர்க் ஆகாது, ஒரிஜினல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை தொட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நார்மலாக யூடியூபுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த சாங்கு இல்லை ஏதாவது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் இதை வச்சு சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இருக்க 4 வீடியோவுமே சும்மா ஒரு கண்டென்ட் வீடியோவாக இருக்கிறதால இப்போ நான் சர்ச் பாரில் சாங்ஸ் இன் தமிழ் அந்த மாதிரி டைப் அடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த சாங் பிடிக்குதோ நீங்கள் அந்த சாங்ஸ் சூஸ் பண்ணலாம். நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரப்போ ஷார்ட்ஸ் மட்டும்தான் அதில் டவுன்லோட் பண்ண முடியும்னு இல்லை, இதில் லாங் வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ தொட்டு இந்த சாங் இப்போ எனக்கு டவுன்லோட் பண்ணணும்னா அந்த ஷேர்னு இருக்க ஆப்ஷனை கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் அங்கே 3 டாட் மோர்னு காமிக்கும். சில ஃபோனில் காமிக்கும், சில ஃபோனில் காமிக்காது. காமிச்சதுன்னு டவுன்லோடுன்னு அங்கே கீழே நம்ம ஸ்னாப்டியூப் ஃபோட்டோ போட்டிருக்கோம். அதை தொட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி நார்மலாக ஒரு சும்மா விளம்பர பேஜ் வரும். அதை விட்டு உங்களுக்கு இதை ஆடியோவோ டவுன்லோட் பண்ணணும், இந்த மியூசிக்காக டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த கிளாசிக் ஃபாஸ்ட் அப்புறம் இங்கே கீழே இருக்க கிளாசிக் MP3 டவுன்லோட் பண்ணால் இது வந்து MP3 டவுன்லோட் ஆகும், மியூசிக்காக கன்வெர்ட் ஆகி வரும். இல்லை ப்ரோ எனக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோவே எனக்கு வேணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இங்கே கீழே இருக்க ஹை குவாலிட்டிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மாதிரி தெளிஞ்சு மாதிரி வீடியோ வரும். ஹை குவாலிட்டியை சூஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இங்கே மேலே டவுன்லோட் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒன்று காமிக்க, டவுன்லோட் ஆகி அது 100% முடிஞ்ச உடனே இப்படி நோட்டிஃபிகேஷன் மாறி வரும். அது மாதிரி ஒன்று இதில் நாட் நவ் கொடுத்துட்டு வெளியே வந்து உங்கள் ஆல்பத்துக்குள்ளே போய் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங் அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதோ நான் டவுன்லோட் பண்ண சாங் இதை உங்கள் கண் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி இப்போ உள்ளே வந்துட்டேன். இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ், இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு திருக்க விட்டு போயிடுங்க. சரி, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு போயிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கடுத்து நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். நீங்கள் ஒரு கேமிங் யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா, அதாவது இப்போ ஸ்மால் கேமிங் யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான 10 டிப்ஸ் ஆஃப் கேமிங் யூடியூபர்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை அந்த வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸ்மால் கேமிங் யூடியூபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பை கைஸ்.